हर हर महादेव। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शंकर பார்வதிभ्यां। இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சண்முகநாத சுவாமியின் திருவடிகளை வணங்கி மிகவும் விசேஷமாக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இந்த இடத்திலே அருள் பாலித்து வரும் வள்ளி தேவசேனா உடனமர் மங்கள சண்முகரின் அனுகிரகத்தோடும் மற்றும் அவர்களுடைய இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானின் அனுகிரகத்தோடும் இந்த நன்னாளிலே மங்கள சண்முகநாத சுவாமிக்கு விசேஷமாக சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய 300 வகையான திருநாமங்களை கொண்டு அர்ச்சனை செய்யும் நிகழ்வானது நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வானது நமது ஆகமத்திலே விசேஷமாக முருகப்பெருமானுக்கு 6 முகங்களுக்கும் தனித்தனியாக அர்ச்சனையானது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6 முகங்களுடைய ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு திருநாமங்கள், அந்த திருநாமத்திற்கு நமச்சிவாய மந்திரத்திலே ஒரு எழுத்து, அது மட்டுமல்லாமல் அந்த முருகப்பெருமானுடைய மூலக்கரு என்று சொல்லக்கூடிய பீஜ எழுத்து, இப்படியாக ஒவ்வொரு திருநாமமும் இறைவனுக்கு 300 நாமங்களாக அர்ச்சனை செய்யப்படும். அந்த சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனையின் அங்கமாக மங்கள சண்முகநாதருக்கு விவாகோத்சவம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாணமானது தொடர்ந்து நடைபெறும். இந்த திருக்கல்யாணமானது லோக கல்யாணத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒன்று. நமக்கெல்லாம் செய்யக்கூடிய விவாகமானது கிரகஸ்த தர்மம் என்று சொல்லக்கூடிய நாம் இல்லற வாழ்விலே பலவிதமான இன்பங்களை பெற்று இறைவனுடைய திருவடியை பெற வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு நல் மகப்பேர்களை பெற்று இந்த சமுதாயத்திற்கு நல்ல செயல்களை செய்வதற்கு இல்லற தர்மத்திலே இருந்து இறைவனுடைய திருவடியை பெறுவதற்காக நமக்கு விவாகமானது செய்விக்கப்படுகிறது. ஆனால் இறைவனுக்கு செய்யக்கூடிய திருக்கல்யாணமானது லோக கல்யாணார்த்தம் விருணீமகே என்று கூறுவார்கள். இந்த சமஸ்த லோகத்திலும் இருக்கக்கூடிய நர மிருக பசு பக்ஷி ஸ்தாவர ஜங்கமம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களும் நன்மை பெற்று இறைவனுடைய பேரருளை பெற வேண்டி செய்யக்கூடியதுதான் திருக்கல்யாணம். இப்படி 2 நிகழ்வுகளும், அதனைத் தொடர்ந்து முக்கியமான நிகழ்வாக வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காலை முதல் துவங்கி இந்த அன்னதானம் மிகவும் விசேஷமாக அன்னதானம் பரம்தானம் வித்யாதானம் அதப்பரம் என்று கூறுவார்கள். இந்த அன்னதானமும் வித்யாதானமும் எல்லாத்திற்கும் சமமானது. எதற்கும் இதுக்கு இதுதான் சமம் என்று கூறக்கூடிய அளவிலே எந்த விதமான நற்செயல்களை சொன்னாலும் அந்த நற்செயலுக்கு ஈடானது இந்த அன்னதானம். நீங்க ஒரு யாகம் பண்றீங்கன்னா அதற்கு ஈடு இந்த அன்னதானம். ஒரு நல்ல உதவி பண்றீங்கன்னா அதற்கு ஈடு இந்த அன்னதானம். ஏன்னா அந்நேர க்ஷணிகா திருப்தி, அன்னம் உள்ள போகும்பொழுதே திருப்தி ஏற்பட்டுரும். மற்ற எல்லா பொருளுமே கொடுத்து அனுபவிச்ச அப்புறம் தான் திருப்தி வரும். நான் அன்னம் மட்டும் உள்ள போகும்போதே சந்தோஷமாகும், அப்பாடா வயிறு ரொம்பிருச்சு அப்படின்னு. அப்படி அன்னதானமானது க்ஷண மாத்திரத்திலே திருப்தியை கொடுக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் திரு நித்யகுமரன் ஐயா அவர்கள் பெரிய முயற்சியாக சில விஷயங்கள் நினைக்கலாம், சில விஷயங்கள் செய்யலாம். செய்வதையே நினைப்பதும் நினைப்பதையே செய்வதும் என்பது எல்லோராலையும் முடியாது. ஒரு விஷயம் நாம நினைச்சிடலாம், 10,000 பேருக்கு சாப்பாடு போடலாம் நினைச்சிடலாம். ஆனா சுவாமி அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். சுவாமி அனுகிரகம் பண்ணாதான் 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கான வசதி ஏற்படணும், பொருள் ஏற்படணும், எண்ணங்கள் ஏற்படணும். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் கொடுக்குற எல்லாரும் நினைக்கணும். அப்படி அந்த எண்ணங்கள் ஏற்பட்டாதான் எல்லாராலையும் செய்ய முடியும். ஒரு கையை வச்சு எந்த பொருளையும் நம்மளால தூக்கிட முடியாது. 2 கை இருந்ததுன்னா நல்லா தூக்குறோம். அதனாலதான் சுவாமி பெரிய அனுகிரக மூர்த்தி. அதனாலதான் கருணை கடல் ஏன் சொல்றாருன்னா,
எதையுமே ஒண்ணு கொடுக்கல சுவாமி. கண்ணா 2 கொடுத்துருக்காரு, கண்ணா 2 கொடுத்துருக்காரு, காதா 2, ஒண்ணு போனா ஒண்ணு யூஸ் பண்ணிக்க. அப்படி உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் விலை மதிப்பற்றது. எல்லாம் இங்க மருத்துவமனையில இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தெரியும். இப்படி ஒவ்வொரு பாகத்திற்கும் விலை சொன்னாக்கா எங்கேயோ போகுது. அதெல்லாம் சுவாமி விலையற்றதாக நமக்கு கொடுத்துருக்காரு. எல்லாமே அனுகிரகம் தான், தலையில இருந்து பாதம் வரைக்கும் அத்தனையும் அனுகிரகம். போகார்த்தம்னு எல்லா பொருட்களையும் அனுபவிப்பதற்காக கொடுத்துருக்காரு. அதுல முக்கியமாக அனுபவிக்கக்கூடிய பொருள் எதுனா அன்னம். அன்னம் இல்லைன்னா இருக்க முடியாது. யாராலையும் அன்னம் இல்லைன்னா இருக்க முடியாது. அதனாலதான் அன்னம் பிரம்மான்னு முதலையே சொன்ன மாதிரி அந்த பிரம்மமானது நமக்குள்ள போய் நம்ம ஜீவனம் பண்ணணும். உடம்புல இருக்கக்கூடிய வயிற்றுல ஜாட்டராக்னின்னு ஒரு அக்னி உண்டு. அது மாதிரி இங்க ஆங்கில மொழியில சொல்லும் பொழுது கூட இந்த ஆசிட், இந்த ஜீரணம் பண்ணக்கூடிய பொருளுக்கு ஆசிட்னு வயிற்றுல ஒரு பொருள் சொல்றாங்க. அப்பேற்பட்டதான விஷயமானது நம்ம வைதிக ஆகமத்தில சொல்லும் பொழுது அந்த பொருளானது ஜாட்டராக்னி என்று பொருள். அந்த ஜாட்டராக்னியில ஒவ்வொரு தினமும் இறைவனை குறித்து நாம் ஹவனம் செய்கின்றோம். அதனாலதான் சாப்பிட்றதுக்கு பேர் கூட முதல்ல சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏன் சாப்பிடணும்னு சொல்றாங்கன்னா, அதுவும் ஒரு யஜ்ஞம். உள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னியில நீங்க ஹோமம் பண்றீங்க நித்தியமும். அது சுவாமி கிட்ட போய் சேருது நித்தியமும். அன்னம் பிரம்மான்னு சொல்லி அவர்கிட்ட போய் சேர்றதுனாலதான் அந்த அன்னத்திற்கு பிரம்மா என்று பொருள். நம்ம வெறுமனே நினைச்சுன்னு எதையோ கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடாம எதெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருட்களாக இருக்கிறதோ அது எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது தான், இறைவனால் நமக்கு அனுகிரகம் செய்யப்பட்டது தான். அப்பேற்பட்டதான மகத்துவமான அந்த அன்னதானமானது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அன்னதானத்தை செய்வதற்கு பெரிய ஒரு முயற்சியை எடுத்து மனசியகம், வதசியகம், கர்மண்யேகம், மகாத்மனா என்று கூறுவார்கள். அப்பேற்பட்டதான மகத்துவமான அந்த சத்ரு சம்ஹார திரிசதி யாகத்தினை திருச்செந்தூரார் அறக்கட்டளை என்று பெரிய அறக்கட்டளையின் வாயிலாக 16,000 பேருக்கு இந்த இடத்திலே அன்னதானமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதனை தொடர்ந்தும் அமராவதி மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய பெரிய மருத்துவமனையின் சார்பாகவும் இங்கே அந்த அன்னதானத்திலே பங்கு பெற்று இருக்கின்றார்கள். இருவரும் சேர்ந்து இந்த யாகம் மற்றும் சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை, அது மட்டுமல்லாமல் கல்யாண உற்சவம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்து எங்களுக்கெல்லாம் இந்த யாகத்தினை செய்வதற்கு பெரிய பாக்கியங்களையும் கொடுத்து பாலார் சில்க்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இதிலே மிகவும் முக்கியமான பங்குகளை செய்திருக்கின்றார்கள். மேற்பட்டதான முருகப்பெருமான் நமக்கெல்லாம் இங்கே அனுகிரகம் செய்வதற்காக எழுந்தருளி இருக்கின்றார். இந்த மங்கள சண்முகநாத சுவாமிக்கு இப்பொழுது வேதிக அர்ச்சனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஹரணம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரரோஹர. நம்ம முருகருக்கு இது ஒரு மகிழ்ச்சி தான். எப்படி நம்ம பெற்றோர்கள் ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி, ஒரு 80ஆம் கல்யாணம் பண்ணி பார்க்கும்போது எப்படி ஒரு மகிழ்வு அந்த குழந்தைகளுக்கு வருதோ, அதுபோல முருகப்பெருமானுடைய குழந்தைகளாக நாம் முருகப்பெருமானுக்கு தற்போது திருக்கல்யாணம் பண்ணி வைப்பதன் மூலமாக ஒரு மகிழ்வு. இன்றைய குரு பௌர்ணமி நன்னாளிலே திரிசதி அர்ச்சனையோட சேர்த்து இந்த திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது, அஸ்திர ஹோமம் நடக்கிறது. அப்போ அன்பர்கள் இது எல்லாமே ஒரு சேர, இது மட்டும் இல்லாம அன்னதானமும். அப்போ இப்படிப்பட்ட அந்த நன்னாளிலே நீங்கள் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது முருகப்பெருமான் உங்களுக்கு திட்டமிட்டு இங்க வர வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் அன்னதானத்திலே தங்களால் இயன்ற பொருள் உதவிகளை அளித்து இந்த யாகத்தில் நீங்க பங்கு பெறுவதனுடைய முழு பலன்களை பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.
पद्माविषुपगे रक्षतां भुवनत्रयम् भवन्तो महान्तोरुगृह्णन्तु सुमहोर्तोऽस्तु कण्ठे भद्राणि शुभगे रक्षतां भुवनत्रयम् माङ्गल्यधारणमुहूर्तः शुभमुहूर्तः भवन्तो महान्तो गृह्णन्तु लोकरक्षणहेतुना अन्ते बद्धामि सुभगे रक्षतां भुवनत्रयम् शुभमुहूर्तः भवन्तो महान्तो गृह्णन्तु பொதுவாக பெரியவர்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். இதிலே என்ன விசேஷமாக என்றால், இறைவனிடத்திலே அக்ஷதைகளை கொடுத்து நாம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்கின்றோம். பொதுவாக கல்யாண ஆன தம்பதிக்கு வரக்கூடிய பெரியவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஆனா இருக்கிறவரே அவர் தான் பெரியவர், அவர் தான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால அந்த அக்ஷதைகளை இறைவனிடத்திலே காண்பித்து பசாமேகாம் அசமிருத்யதாம் பசகோமேகாம் அசமிருத்யதாம் என்று கூறி நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நிலைத்து இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த அக்ஷதையை இறைவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த அக்ஷதையை நீங்கள் எல்லாம் வீட்டிற்கு எடுத்து சென்று தங்களுடைய பூஜை அறையிலே வைத்துக் கொள்ளலாம். புந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை தடிமேல் பரமகடினாடி துண்டுகள வரிவனாரன இருமல் திண்டு எனுமனுரையே உளர விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேரியாகி வந்த பிணியும் அதிலே விடையும் ஒரு பண்டிகன்மையுருவே தனையுவிட மைந்தருடமை கடனே தனமுடுக உயர்மேவி வந்த பிணியும் அதிலே விடையும் ஒரு பண்டிகன்மையுருவே தனையுவிட மைந்தருடமை கடனே தனமுடுக உயர்மேவி மங்கை அழுது விடவே சருவமலனே ஒழுங்க உயிர் மங்கு பொழுதடினே மயிலின் விசை வர வேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எங்கள் வருக எனதாருயிர் வருக அபிராம எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எங்கள் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ அருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவரிட வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவரிட வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்த சுரல் கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்கள ரகுநதி சூடிய பரம கண்ட குமரலையே கரை பொழுத செந்தில் நகரிலே மருவிவள பெருமானே செந்தில் நகரிலே மருவிவள பெருமானே செந்தில் நகரிலே மருவிவள பெருமானே.
எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த குரு பூர்ணிமாவுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கு அன்னதானத்தை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இதை விட வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சி என்பது ஒன்று கிடைக்க போகிறதில்ல. அப்படி கிடைக்குதுன்னா அடுத்த வருஷம் குரு பூர்ணிமாவும் இருக்கும். அதான் விஷயம். ஏன்னா தொடர்ந்து குரு பூர்ணிமா ஒன்றும் இல்லை, ஆடி மாதம் வர பௌர்ணமி தான் சிம்பிளாக. இதை தொடர்ந்து கொண்டாடுவது எங்கள் வேலை, அது எங்கள் பணி. இதனால புண்ணியம் கிடைக்கிது, கர்மா தீர்தல் அப்படிலாம் கிடையாது. அது கிடைச்சாலும் பண்ணுவோம், கிடைக்காட்டி பண்ணுவோம். இது நாங்கள் முருகருக்காக செய்யக்கூடிய தொண்டு. இதன் பிரதிபலன் பார்க்காமல் செய்யக்கூடிய தொண்டர்களோடு நடக்கக்கூடிய ஒரு தொண்டு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் பின்னால் இருக்கக்கூடிய, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னோடு இருக்கக்கூடிய, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அன்போடு இருக்கக்கூடிய, பேரன்பு கொண்ட மக்களோடு இணைந்து நடக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, ஒரு அறக்கட்டளையாக தொடர்ந்து இந்த சேவையை செய்து கொண்டிருப்போம். முருகப்பெருமான் பரிபூர்ண அனுகூலம் அதில் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு குருவாக நான் அதை பிளஸ் பண்ணுறேன். வந்து உண்டவர்கள் உணவை வேஸ்ட் ஆக்காமல் சாப்பிட்டாங்க அத்தனை பேருக்கும். அதே போல் குழந்தைகளுக்கும் ரொம்ப, ஏன்னா குழந்தைங்க ரொம்ப சிரத்தையாக 2 நாள் பேரண்ட்ஸ்லாம் வேலை பார்க்கும்போது கூட சேர்ந்து அவங்களும் தனால் முடிஞ்ச வேலைகளை பார்த்தாங்க. அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள்கள் மற்றும் க்ளீன் பண்ணவங்க, அதை எல்லாமே 12,000 தட்டு க்ளீன் பண்ணவங்க, சமையல் கலைஞர்கள் 100 பேர், மொத்தமாக சப்ளையர்ஸ், அதாவது பரிமாறுறதை எடுத்துக்கொண்டாந்து கொடுக்குறது, இது 35 நபர்கள். அது மட்டும் இல்லாமல் 65 நபர்கள் சமையல் கலைஞர்களோடு கொண்டு பெரும் ஒரு பட்டாளமாக ஒரு 3 நாட்கள் தொடர் பணிக்க பின்னாடி அந்த இடப்பட்ட டைமில் பேசுகிறவங்கள்ட்ட இப்போ ரொம்ப பெரிய விஷயம். இது இத்தனை பேரோட உழைப்பினால் வருது. அந்த உழைப்புனுடைய பலன், அவங்க அத்தனை பேரும் உளமாற உழைத்ததனுடைய பலன் முருகப்பெருமான் நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் கொடுப்பாரு. இந்த குரு பௌர்ணமி என்ற நன்னாளிலே நான் சந்தித்த என்னை சந்தித்த முருகனை சந்தித்த அனைவருக்கும் வாழ்வில் நலங்கள் நடக்கணும் அப்படின்னு எம்பெருமான் முருகப்பெருமான் பேருளால் நீங்கள் அனைவரும் இன்புட்டு இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.